Mild symptoms were such as cold and fever. Currently, over 1,800 people across India have tested positive for COVID-19, and this number may rise if testing increases. WHOவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் போச்சு. ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்போ இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1500க்கும் 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இப்போ எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தால் நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதில் நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தின் சார்பில், பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கிய உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு. அதுக்கு ஒரு 19 மாதிரியை அனுப்பணும். 19 மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க. இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா. இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலா அனுப்புற ஒன்று தான். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மே 5ஆம் தேதி தான்